இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.5ல் 4th சம். கொஷின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் எஃப் காம்போசிஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் 1 எனில் ஏயின் மதிப்பு காண்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் 1ன்ட்டு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மள ஏவோட மதிப்பு என்ன அப்படின்றத கேட்குறாங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்க இந்த எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஏவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஏ இந்த எக்ஸுக்கு பதில் ஏன்னு மாற்றும் போது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எஃப் ஆஃப் ஏன்னு வருமா, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன வரும், ஏ ஸ்கொயர்னு வரும், -1 கம்மா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் ஏன்னு வருமா, ஈக்குவல் எக்ஸுக்கு பதிலாக ஏ -2. அடுத்து பாருங்க, ஜி காம்போசிஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் 1 அவங்க கொடுத்துட்டாங்க. இதை வச்சு ஏவோட மதிப்பு என்ன பாருங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஏவோட மதிப்பு நம்ம ப்ரூவ் பண்ணலாமா? அப்போது ஜி சேர்ப்பு எஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் 1 கொடுத்துட்டாங்க கண்டிஷன். இதை வச்சு ஏவோட மதிப்பு ஃபஸ்ட்டு இப்போ எஃப் ஆஃப் ஏ இந்த டைம் நம்ம எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஜி இங்கே ஜி எஃப் ஆஃப் ஏ ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏன்னு மாற்றிட்டோமா. இப்போ எஃப் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன, ஏ ஸ்கொயர் -1. இதை அப்ளை பண்ணலாமா? இப்போ ஜி இன்ட்டு ஏ ஸ்கொயர் -1 ஈக்குவல் 1. இப்போங்க ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் -1 இருக்கா. இப்போ இங்கே ஏவுக்கு பதில் இந்த ஏ ஸ்கொயர் -1ன்றதை இங்கே அப்ளை பண்ணி எழுதலாமா? இப்போ இங்கே ஏவுக்கு பதில் எடுத்து எழுதும் போது என்ன வரும், ஏ ஸ்கொயர் -1 இந்த -2 இருக்கா. இப்போ -2 ஈக்குவல் 1. -1 குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாம். கூட்டினா என்ன வரும், -3 வருமா. இப்போ ஏ ஸ்கொயர் -3 ஈக்குவல் 1. இப்போ இந்த பக்கம் -3 இருக்கிற பக்கம் +3 வருமா. ஏன் நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 1 + 3 வரும். 1 + 3 4. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 4. நமக்கு ஏவோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ஆக்கிற இந்த பக்கம் வந்து ரூட்டாக மாறுமா. அப்போ ஏ ஈக்குவல் +r-√4. ரூட் போடும்போது இந்த ரூட் ப்ளஸ்ஸாக இருக்க மைனஸாக இருக்க நமக்கு தெரியாது என்னோட மதிப்பு, ஆனால் +r-. இப்போ 4 ரூட் போட்டாங்கன்னா 2 × 2 வருமா. இப்போ +r-√2 × 2 வரும். இப்போ ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு 2 மட்டும் வருமா. அப்போ ஏவோட மதிப்பு +r-2. சரிங்களா, பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.